இருட்டு பேசும் நேரம் அவன் பெயர் கேட்டா நகரம் முழுக்க துயர். நிழக்கூட பின்னாடி வரும் கண் பார்வை நெருப்பாகும். விழி திறந்தா புயல் கிளம்பும் வீதி எல்லாம் அதிர்வடையும். தடம் பதித்தா சரித்திரம் தலை நிமிர்ந்தா புரட்சி. ஒரு சிரிப்பில் 1000 பெயரெடுக்கும் அசுரந்தான். வெற்றி மட்டும் பழக்கம் வீழ்ச்சி என்பதே கிடையாது. எதிரி வந்தால் எரியும் இந்த ரத்தத்தின் கதவு. கர்நாடக மாநிலத்தில் சுஹேல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சி எனப்படும் எஸ்பிஎஸ்பி கட்சியின் அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு அரவிந்த்ராஜ் பார்ஜி அவர்கள் வரும் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கோலார் மாவட்டத்திற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த 2 நாள் பயணத்தின் போது கோலார் மாவட்ட அளவிலான மாநாட்டிற்கான பூர்வாங்க ஆலோசனைகள், கட்சியின் வளர்ச்சி, அமைப்பு விரிவாக்கம் மற்றும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து மாநில, மாவட்ட மற்றும் தாலுகா நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 25ஆம் தேதி மதியம் சுமார் 1:10 மணி அளவில் பெங்களூரில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தை தேசிய பொதுச் செயலாளர் அரவிந்த்ராஜ் பார்ஜி வந்தடைகிறார். அங்கு கர்நாடக மாநில நிர்வாகிகள் மற்றும் முக்கிய கட்சி பொறுப்பாளர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து கோலார் மாவட்ட எல்லையில் உள்ள ராமச்சந்திரா மல்லச்சந்திர நுழைவாயில், பின்னர் பங்காருப்பேட்டா தாலுகாவின் ஹோடுகுலா நுழைவாயில் உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் அவர் பெம்மல் நகரில் உள்ள எலிபேட் பகுதிக்கு சென்று அதன் பிறகு ஆலதமரா வட்டத்தில் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கட்சி கொடிகள், முழக்கங்கள் மற்றும் உற்சாக வரவேற்புடன் தேசிய பொதுச் செயலாளரை வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து பங்கார்பேட் நகருக்கு வருகை தருகிறார். அங்கு இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி டாக்டர் BR அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து சுற்றுலா, கோவில் வளாகத்தில் நடைபெறும் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் எதிர்கால வளர்ச்சி, மக்கள் சேவை மற்றும் அமைப்பு வலுப்படுத்தல் தொடர்பாக விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளார். 2வது நாளான ஜூலை 26ஆம் தேதி காலை முதல் மதியம் வரை நடைபெறும் சிறப்பு ஆலோசனை கூட்டங்களில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, மாவட்ட மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள், அமைப்பு விரிவாக்கம், நிர்வாக கட்டமைப்பு வலுப்படுத்தல் மற்றும் எதிர்கால அரசியல் விநியோகம் குறித்து விரிவாக்கப்பட உள்ளது. இந்த கூட்டங்களில் மாநில, மாவட்டம் மற்றும் தாலுகா அளவிலான நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிய உணவுக்கு பிறகு எஸ்பிஎஸ்பி கட்சி கிளை அலுவலக வளாகத்தில் நடைபெறும் சத்ரபதி ஷாஷு மகாராஜ் ஜெயந்தி விழாவில் தேசிய பொதுச் செயலாளர் அரவிந்த்ராஜ் பார்ஜி கலந்து கொண்டு சமூக நீதி, கல்வி, சமத்துவம் மற்றும் மக்கள் முன்னேற்றம் குறித்து சிறப்புரை ஆற்ற உள்ளார். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவடைந்த பின்னர் மாலை கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம் வழியாக அவர் லக்னோவிற்கு புறப்பட உள்ளார். இந்த 2 நாள் பயணம் கர்நாடக மாநிலத்தில் எஸ்பிஎஸ்பி கட்சியின் வளர்ச்சிக்கும் அமைப்பு வலுப்படுத்தலுக்கும் புதிய திருப்புனையாக அமையும் என்று கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த 2 நாள் பயணத்தின் அதிகாரப்பூர்வ தகவலை எஸ்பிஎஸ்பி கர்நாடக மாநில தலைவரும் தென்னிந்திய பொறுப்பாளருமான திரு B. அபிமன்யு மணிஜி வெளியிட்டுள்ளார். கதையாகும் சிங்கம்
சத்தம் வேண்டாம், சிறகு விரித்தா வானம் போதாது. ஒரு பேர், ஒரு பேரரசு. வேட்டை மன்னன் திரும்பி வந்தாச்சு.